Hello guys, welcome back to Isa Vlogs. இன்னைக்கான வீடியோவில் வந்து நாம் ஒரு கேமிங் மானிட்டர் தான் வாங்கியிருக்கோம். அதாவது 60 Hz கிடையாது, 80 Hz கிடையாது, 90 Hz கிடையாது, 100 Hz கிடையாது, 150 Hz கிடையாது, மொத்தமாக 180 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு மானிட்டர் தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஏசரோட மானிட்டர், கேமிங் மானிட்டர், நைட்ரோ சீரியஸோட கேமிங் மானிட்டர். பாக்ஸில் என்னென்ன போட்டிருக்கான் பார்த்துக்கோங்க. இது வந்து ஏசர் நைட்ரோ EDO சீரியஸ். 2000 மேனுஃபேக்சர் வந்து 2023 மானிட்டர். இது இங்கே வந்து 23.6 இன்ச் மானிட்டரு. அதே மாதிரி வந்து நைட்ரோ EDO சீரியஸ் கர்வ்டு கேமிங் மானிட்டர். ஃபுல் HD ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 180 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். ஃபுல் HD. அதே மாதிரி AMD ஃப்ரீ சைன் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. கர்வ்டு 16.9 இன்ச்சு. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து லைட்டாக கர்வ் பண்ணிக்கலாம், அதாவது மேலும் கீழும் பண்ணிக்கலாம். VRM 1 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஏசர் விஷன் கேர் TM, அப்புறம் வந்து 180 Hz. அவ்வளோதான். இந்த பக்கம் அதே மாதிரி தான் நார்மலாக இந்த பக்கம் பார்த்த மாதிரி திரும்பியும் அதே தான். இந்த பக்கம் வந்து கீழே வந்து ஏசரோட மாடல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூசர் மேனுவல் ஒன்று, அப்புறமா வந்து ஏசரோட வாரண்ட்டி கார்டு, சரிங்களா? 3 வருஷம் வாரண்ட்டி வருது. அதுக்கப்புறமா நம்மளோட ஒரு அடாப்டர் ஒன்று, ஏசரோட அடாப்டர், பவர் போர்ட் ஒன்று, HDMI கேபிள் அவங்களே கொடுத்துட்றாங்க. குவாலிட்டியான HDMI கேபிள் தான். ஃபுல் HD உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் HDMI கேபிள். அதுக்கப்புறம் DP போர்ட். இதுதான் அந்த மானிட்டர். இங்கே வந்து ஏசரோட பிராண்ட் போட்டிருக்காங்க. இங்கே எல்லாம் வந்து ஸ்டிக்கர் இருந்துச்சு, நல்லா வந்து ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துலலாம். பட் வந்து அது இப்போ காட்ட முடியல, டிலீட் ஆகிடுச்சு அந்த வீடியோ. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து நல்லா இப்படி கர்வ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்படி இங்கே மட்டும் தான், கீழே மட்டும் தான் பெருசாக இருக்குது. பட் சைட்லலாம் நல்லா வந்து சின்னஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடில் பார்க்கலாம். பேக் சைடில் இங்கே ஏசரோட பிராண்ட் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து ரேப் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து ஜாய்ஸ்டிக் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஜாய்ஸ்டிக் இதில் தான் நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி கேமிங் மானிட்டர்னால, நைட்ரோ சீரியஸ்னால இது ரெட் கலர் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா லுக்காக இருக்குது இல்லை? அதே மாதிரி வந்து இங்கே வந்து வால் மவுண்ட்டுக்கு 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, 4 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு ஆரோ ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் மாடல் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இந்த பக்கம் சின்னஸாக ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் தெரியும், அந்த நம்ம வந்து சேஃப்டி லாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது நீங்கள் ஆஃபீஸ் யூஸுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற மானிட்டருக்கு சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் பேக் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. எந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கணும், இந்த இடத்துல மட்டும் தான் உங்களால் கண்டே பிடிக்க முடியும் எவ்வளோ ரிஃப்ரெஷ் ரேட்டுன்னு. இப்போ வந்து உங்களுக்கு 180 ரிஃப்ரெஷ் ரேட்டுக்குள்ளார இருக்கிறது, அதாவது 100 ரிஃப்ரெஷ் ரேட்டு, 60 ரிஃப்ரெஷ் ரேட்டு இருக்கிற மானிட்டர் எல்லாமே இங்கே VGA கேபிள் வரும், சரிங்களா? இந்த இடத்துல VGA கேபிள் வந்து கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல வந்து VGA கேபிள் வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து அடாப்டர் போர்ட்டு, அதுக்கப்புறம் HDMI 1, HDMI 2, DP போர்ட்டு, ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க போர்ட்டு. இவ்வளோ தான் இதில் வரும். இதுதான் வந்து 180 ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட மானிட்டர். அதே உங்களுக்கு இந்த இடத்துல VGA போர்ட் வந்துச்சுன்னா, நான் ஃபோட்டோ போடுறேன், அந்த போர்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கம்மி உள்ள மானிட்டர். அவ்வளோதான். இங்கே தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும், வேறு எல்லாமே சேமாக இருக்கும் எல்லா மானிட்டரும். ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஜாய்ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல். அது இந்த இடத்துல பட்டன் கொடுத்துருந்தா ரொம்ப கஷ்டம் இருக்கும், ஒன்று மேலே ஒன்று கீழே அது மாதிரி இருக்காது. இது எல்லாமே ஒரே கண்ட்ரோல் ஜாய்ஸ்டிக்கில். அதே மாதிரி வந்து இது டிண்ட் பண்ணிக்கலாம், லைட்டாக வந்து டிண்ட் பண்ணலாம். எதுக்கு எப்படி கழட்டணும் இது? இந்த பக்கம் ஒரு சின்னசாக ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த சென்டரில். அது இந்த இடத்துல சென்டரில் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னாடி எடுத்திங்கன்னா வந்துடும். இது நம்மளோட அவ்வளோதான், இது வந்துடுச்சு. இந்த மானிட்டர் வந்து நீங்கள் வந்து டிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படி இருக்கா, இப்படி கீழே கொண்டு வந்துடும். உங்களுக்கு வேணால் மேலே கீழே. இப்போ வந்து கரெக்டாக இதை எடுத்து இதில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் உட்காந்துரும். இந்த இடம் இருக்குல்ல, இது மேலே அப்படியே வைக்கிறீங்க, வச்சோன்னே இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். அவ்வளோதான், மானிட்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு ஸ்பீக்கரு, லைட், அந்த ப்ளூ கலர் லைட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஸ்டாண்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கணும். இது 100 rupees வரும் அமேசானில். இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து HDMI போட்டு வந்து வைக்கிறது யூஸ் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து வால் மவுண்ட்டில் வச்சோன்னா இது எங்கன்னா பாருங்கள், தெரியுதா? இந்த இடத்துல அப்படியே பெண்ட் ஆகிடும். HDMI கேபிள் ஃபுல் பெண்ட் ஆகிடும். இதே சார்ஜர் ஓரளவுக்கு தப்பிச்சிருது. பட் வந்து HDMI வந்து அதிகமாக பெண்ட் ஆகிறனால, ஃபுல் பெண்ட் ஆகிறனால இங்கே வச்சு டச் ஆகிடும் HDMI இது கேபிள்.
அதனால தான் அந்த அடாப்டர் போகிறது. அந்த அடாப்டர் போட்டிங்கன்னா இது வந்து கீழே வந்துடும். மேல் டு ஃபீமேல் வந்து வாங்கின HDMI அப்போ தான் ஒர்க் ஆச்சு. இது நல்லா பெருசாக இருக்குங்க ஸ்க்ரீனு, சின்னசு கிடையாது. நம்ம பார்க்குறதுக்கு நம்ம பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினைப்போம். பட் வந்து இது யூஸ் பண்ணும்போது நல்லா பெருசாகவே இருக்குது. கம்பேர் பண்ணி இந்த கர்வ்டு இருக்கு இல்லையா, அது நல்லாவே உங்களுக்கு வந்து விசிபிலிட்டியாக இருக்குது. இப்படி வந்து கரெக்டாக இப்படி கர்வ்டு ஆகுது. இப்படி தான் இருக்குது வியூ. வந்து தண்ண ஒன்று உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி, பிக்சரு, கலரு, ஆடியோ, கேமிங்கு, OSD, சிஸ்டமு, இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து பிக்சரில் கிளிக் பண்ணணும்னா ரைட் சைடு வந்து பிரைட்னஸ் 80% இருக்குது. அப்படியே நீங்கள் ஏற்றிங்கன்னா 100%. திரும்பி கான்ட்ராஸாக 50 இருக்குது. ஸ்டாண்டர்டு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. அப்புறமா வந்து ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி. பிளாக் பூஸ்ட், இது பிளாக் கலர் வந்து நிறைய பூஸ்ட் ஆகும். அப்புறமா ஏசி ஒன்று, இது என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறமா வந்து ஆன் பண்ணிக்கலாம். HDR ஆன் பண்ணோன்னா செம்ம பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணால் கம்மியாக இருக்கும், ஆன் பண்ணோன்னா கேமிங் உங்களுக்கு சூப்பராக தெரியும். இப்போ வந்து ஆஃபில் வைக்கிறோம், ஏன்னா வந்து கிட்ட வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கலர் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். வார்மு, இந்த மாதிரி நார்மலு, கூலு, லோ லைட்டு, லோ ப்ளூ லைட்டு, அந்த மாதிரி அந்த மாதிரி கலர் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஆடியோ குவாலிட்டியில் நார்மல் இருக்குது, 100 வைக்கலாம். 100 வச்சுட்டு மியூட் ஆப்ஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். கேமிங்கில் போடணுன்னா ஓவர் டிரைவ், நார்மலு, எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி, ப்ரீமியம் சிஸ்டம், ரிஃப்ரெஷ் ரேட் காட்டும். அப்புறமா வந்து ரிஃப்ரெஷ் ரேட் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறமா VR, ஏம் பாயிண்ட்டு கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஆண்ட்ராய்டு, இங்கிலீஷ், OSD, சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், இது HDMI 2.0 அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. HDMI பிளாக், லெவல், நார்மலு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான் இதோட இன்ஃபர்மேஷனு. இந்த இடத்துல தெரியல இப்போ இல்லை. உங்களுக்கு வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி காட்டுறேன். டிஸ்பிளே செட்டிங்ஸ் கொடுங்க. செட்டிங்ஸை கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்குது, அதை கொடுங்க. கொடுத்தோன்னே சூஸ் யுவர் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கா. இதுதான் நம்மளோட டெஸ்க்டாப் மோடோட ரிஃப்ரெஷ் ரேட். 8 பிட் RGB ஸ்டாண்டர்டு SRS, அதாவது இன்டர்னல் டிஸ்பிளே. அது நம்மளுக்கு வந்து சூஸ் யுவர் ரிஃப்ரெஷ் ரேட். நம்ம வந்து 180 Hz வச்சுக்கிறோம். நீங்கள் இங்கே வச்சா மட்டும் தான் கேமில் உங்களுக்கு வந்து 180 Hz வரைக்கும் ரன் ஆகும். அதாவது 180னா உங்களோட இது இருக்கணும், உங்களோட லேப்டாப் எந்த வந்து 144 Hz தான் லேப்டாப், அதுக்கு மேலே வந்து போகாது. அதனால் வந்து நம்ம வந்து 144 Hz கூட வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து 180, நான் வந்து 180 வச்சுருக்கேன். இதுதான் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது. உங்களோட எல்லாமே வந்து போட்டிருக்க பாருங்கள். HDR சர்டிஃபிகேட் வந்து கிடையாது. பட் டிஸ்பிளே என்னை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்குது. உண்மையிலவே வர்த்திட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன குவாலிட்டிங்க, உண்மையிலவே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. GTFல நீங்கள் விளாட்றீங்கன்னா மரண மாதம் இருக்கும் இந்த டிஸ்பிளேல. நான் டிவியில் விளையாடி இதில் விளையாடும் போது செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இப்போ 40 Hz காட்டுது இந்த இடத்துல, சின்னஸாக உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அப்படியே நான் வந்து காட்டுறேன் பாருங்க. அப்படியே இதோட குவாலிட்டி பாருங்கள். இப்போ HDRலாம் ஆன் பண்ண போகிறோம். இப்போ வந்து அப்படியே பார்த்துக்கோ. இப்போ வந்து பிரைட்னஸ் கம்மியாகுது. இப்போ கான்ட்ராஸ்ட் ஆகுது. கான்ட்ராஸ்ட்டை நீங்கள் எவ்வளோ ஏற்றுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அப்புறம் ப்ளூ லைட்டு, இது 3, 4 ஸ்டாண்டர்டு. இது அப்புறமா இது ஏதோ ACM மோடு, HDR ஆன் பண்ணிட்டேன். ஃபுல் பிரைட்னஸ்ஸு, ஷார்ப்னரும் ஆன் பண்ணிட்டேன். ஷார்ப், அதாவது சூப்பர் ஷார்ப்பு, அது ஆன் பண்ணிட்டேன். கலர் HDRல தான் இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் கஸ்டமைஸ் பண்ணணும்னா 100% வால்யூம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் டிரைவ்னு ஆஃபு, ஆனு, ஃப்ரீக்வன்சி, சிஸ்டம், ரிஃப்ரெஷ் ரேட், நம்பர் ஆனு, ஏம் பாயிண்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஏம் பாயிண்ட் வந்து நீங்கள் இறங்கணுன்னா பாருங்கள். பார்த்தீங்களா, ஏம் பாயிண்ட் வச்சா நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஏம் பாயிண்ட் காட்டும். மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இங்கே கிராஃபிக்ஸ் இருக்குது. HDR, கிராஃபிக்ஸு, ECO, அதே மாதிரி ஸ்டாண்டர்டு, யூசரு, ஸ்போர்ட்ஸ் 3, ரேசிங் 2. இதோட குவாலிட்டி இப்போ கண்ணில் சொல்கிறேன் பாருங்கள். அதோட இந்த பாம்பு நான் போட்டால் அந்த இதெல்லாம் கிராஃபிக்ஸ் நான் GTFல வச்சுருக்கேன். ரேட்டு தாட்டிக்கிட்ட போகுது. இப்போ வந்து பென்டென் கேம் வந்து போட்டிருக்கோம். கேமில் 44 ஹெர்ட்ஸுக்கு மேலே போகுது. அதாவது ஃபுல் ரிஃப்ரெஷ் ரேட்டும் போகுது.
கேமோட சவுண்டு ஃபுல் சவுண்டில் இருக்கு. சவுண்ட் 100% இருக்கு. HDR ஆன் பண்ணுறோம். இவ்வளோதான் சவுண்டு. ஆடியோ 100%ல் இருக்கும். இப்போ இது வந்துட்டு ரிட்டன் நான் கொடுக்குறேன். எதுக்குன்னு கேட்குறீங்களா? இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் வாங்கினதில் தான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதே பாட்டு இப்போ போட்டு காட்டுறோம். இந்த சவுண்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த ஸ்பீக்கரில் இப்போ வந்துச்சுன்னா எப்படி கர்ரன் சவுண்டு அது வருது. அப்படியே அது காரணத்தினால நான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன். பட் அதே மாதிரி நம்ம வாலில் வச்சுனால தான் அந்த சவுண்டு இருக்குதா கேட்டீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். வருது வைப்ரேஷனால தான் ரிட்டர்ன் கொடுக்காது. எதனால் வருதுன்னு தெரியல. ஸ்பீக்கர் எங்கே டிச் ஆகிடுச்சு இல்லைன்னா இது ஸ்க்ரூ லூஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி சவுண்ட் வரும். அதனால் இந்த ஒரு சவுண்ட்னால தான் நான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். இப்போ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் பெரிய ஸ்க்ரீன் ஆகும். சரிங்களா? இது அப்படியே இப்படிக்கா கொண்டு வந்தால் பாருங்கள். சின்ன சைஸா இங்கே உங்களுக்கு எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, அப்படியே இந்த பக்கம் கொண்டு அப்படியே இது பாருங்கள். அப்படியே கீழே ஒன்று பின்னாடி போயிட்டு வரும் பாருங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி இங்கே வந்தோன்னா ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். எனக்கு சீலோட தான் வந்துருந்துச்சு. ஃபுல் பேக்கேஜ் கூட தான் வந்துச்சு. அந்த வீடியோலாம் எடுத்தேன். பட் அன்பாக்சிங் வீடியோவில் எடுத்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபோன் டெட் ஆகிடுச்சு. இந்த OnePlus 7 Pro டோட்டலாக டெட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாமே வீடியோ எல்லாமே போச்சு. அதில் ப்ராப்பரான அன்பாக்சிங்லாம் எடுத்துருந்தேன். அதில் ஒரு ரேப் பண்ணுற எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் அது எல்லாமே இப்போ வீடியோ டிலீட் ஆகிடுச்சு. அதனால அதை என்னால் வீடியோ ஆட் பண்ண முடியல. இப்போ நம்ம என்னோட பாக்ஸ் அவுட்டர் பாக்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஸ்பீக்கர் நான் 2 நாளுக்கு அப்புறம் செக் பண்ணேன். கம்மியாக சவுண்ட் இருக்கும்போது ஒன்றுமே இல்லை. ஜாஸ்தியாக சவுண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சு. அந்த மாதிரி வரக்கூடாது. உங்களுக்கு க்ளீனாக தெளிவாக இருக்கும் ஸ்பீக்கரில். அந்த மாதிரி இப்போ கம்மியாக தான் இருக்கும். போக ஜாஸ்தி ஆகிடும் சவுண்டு. ரீஃபண்ட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இது ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. இந்த கேர்வ்டு மானிட்டர்னால அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. வீடியோ எடிட்டிங் கேமிங் விளையாடுறதுலாம் சூப்பராக இருக்குது. கலரும் நல்லா இருக்குது. டிஸ்பிளே பிரைட்னஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. போதுமான அளவுக்கு பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய வேஸ்டர் மானிட்டரில் உங்களுக்கு சேம் இதே மாடல் இருக்குது. இதே மாடலில் கேர்வ்டு மானிட்டரில் நிறைய மானிட்டர் 3-4 மானிட்டர் இருக்குது. 80 Hz இருக்குது, 120 Hz இருக்குது, அப்புறமா 100 Hz இருக்குது. நீங்கள் தெளிவாக கேர்ஃபுல்லாக வாங்க. நான் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VR கேபிள் ஏதோ கொடுத்துருப்பாங்க. அதாவது VGA கேபிள் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கண்டுபிடிச்சில அது கம்மி மானிட்டர். இதில் HDMI DP போர்ட் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்து வாங்கணும். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா ஸ்பீக்கர் ரொம்ப சவுண்டு கம்மிங்க. மியூசிக்கு மூவிலாம் நீங்கள் கேட்குறீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்குலாம் எஃபெக்ட்னஸ்லாம் இருக்காது. ஸ்பீக்கர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியான குவாலிட்டியான ஸ்பீக்கர் தான். அந்தளவுக்கு சவுண்ட்லாம் கிடையாது. நார்மலான ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர் கொடுத்தாலும் பரவாயில்ல. அது இந்த மாதிரி கரகரன்னு சவுண்டு வர்றதுனால என்னோட மானிட்டர் மட்டும் தான் இந்த மாதிரி. மற்றவங்க தான் நல்லா சூப்பராக இருக்குன்னு அமேசான் ரிவ்யூவில் பார்த்துருந்தேன். 8,500 நீங்கள் பை பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இந்த மானிட்டர் நீங்கள் பை பண்ணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஆஃபர் திடீர்னு கம்மியாகுது, திடீர்னு ஜாஸ்தி ஆகுது. உங்களுக்கு 7,500 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பை பண்ணிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பை பண்ணிச்சு பை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுடைய பிறகு நான் உங்கள்